Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இதோட நெக் வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப கிராண்டா ஃபேன்சியா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல என்னெல்லாம் வர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஹிட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான வண்டர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். First of all, இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக் எவ்வளவு ஃபேன்சியாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 லைன்ஸ்க்கு காப்பர் கலர் சரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து சாரியில் இருக்கிறது காப்பர் கலர் சரி. ஸோ அதனால் காப்பர் கலர் சரி த்ரெட்டு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நெக்கில் இதில் அந்த சாரி கலரில் கிளாஸ் பீட் இருக்குது தெரியுமா, அதுதான் ஃபுல்லாக கொடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா வந்து அதே கிளாஸ் பீட் தான் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்து கிளாஸ் பீட் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. ஸோ அதனால் தேவையாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 காப்பர் சுகர் பீடும் ஒரு கிளாஸ் பீடு அந்த சாரி கலரில் இருக்க கிளாஸ் பீடும் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து காப்பர் கலர் ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் 2 காப்பர் கலர் சுகர் பீடு ஒரு கிளாஸ் பீடு கொடுத்து இந்த பார்டர் ஒர்க்கை நான் வந்து முடிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படி கிளாஸ் பீட் மட்டும் கொடுத்து பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி வந்து கிளாஸ் பீட் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி 2 லேயருக்கு என்னது ரிங் நாட் ஃப்ளவர், இது வந்து காப்பர் கலர் த்ரெட்டில் ரிங் நாட் ஃப்ளவரு 10x10 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் இது இந்த ரிங் நாட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துச்சு. அண்ட் வந்து இதுலேயும் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளிப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சீக்வன்ஸ் அண்ட் கட் பீட் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா அதில் குட்டியாக கேப் இருக்கும் அந்த இடத்துல வந்து கிளாஸ் பீடு வச்சு அந்த சாரி கலரில் இருக்க கிளாஸ் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் பீடு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரைஸ் பீடு 5 கட் பீடு வச்சு கொடுத்துட்டு இந்த 2 சைட்லேயுமே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி காப்பர் கலர் சுகர் பீடு வச்சு கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஹேங்கிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது மாதிரி கட் பீடும் அண்ட் வந்து நம்பர் 3 பீடும் ரைஸ் பீடு கிளாஸ் பீடெல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கோம். ஹேங்கிங் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அதுக்கு கீழே அப்படின்னு கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பீடு வச்சு அரும்பு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். கிளாஸ் பீடு அண்ட் வந்து 3 நம்பர் பீடு. அண்ட் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸ் பீடு அண்ட் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஒரு அரும்பு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து குட்டி குட்டியாக இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணும்போது என்ன அப்படின்னா டைம் ரொம்ப வந்து ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் காசு வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குறது பெட்டர். பிகாஸ் வந்து நம்ம டைமை பொறுத்து தானே. இப்போ நான் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியாது. ஓகே இது பார்க்குறதுக்கு ஈஸியாக தானே இருக்குது, இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். பட் ஒர்க் பண்ணி பார்த்த அப்புறம் தான் தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு தெரியலையா ஒரு இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா குறைச்சி வாங்கிக்கோங்க. கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே இது மாதிரி ஒர்க் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஓகே நம்ம இந்த அளவுக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கட் பீடு அண்ட் வந்து ரைஸ் பீடு ஒரு கிளாஸ் பீடு கொடுத்து 2 சைட்லேயுமே வந்து லீஃப் பட்டன் அது என்ன அப்படின்னா காப்பர் கலர் சுகர் பீடு வச்சு கொடுத்து இங்கே சென்டரில் வந்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி 2 சாரி கலரில் இருக்க கிளாஸ் பீடு ஒரு சுகர் பீடு காப்பர் கலர் சுகர் பீடு கொடுத்து 2 சைடும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 கட் தானா அண்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு அரும்பு டிசைன். நெக்ஸ்ட் இதில் இங்கே இருக்கிறது மாதிரியே தான் இங்கேயும் ஒரு அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ வந்து ஒரு புட்டா மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3 புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் பிளேஸ் இடையிடையா இருக்கிற இடத்துல வந்து நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கு தெரியுமா ட்ரெண்டியாக இருக்க அந்த ப்ரூச்சர் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள சீக்வன்ஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் இதை விட கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்.
இருக்கும். அண்ட் வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நைட் போடும்போது ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும். அண்ட் வந்து இது வந்து இடம் இருக்கு, அந்த பிளேஸ் இருக்கும் தெரியுமா, அந்த கேப்பில் மொத்தமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸு அண்ட் வந்து ஒரு காப்பர் கலர் சுகர் பீடு வச்சு லாக் பண்ணியிருக்கோம். இது லாக் பண்ண உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.